அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 20/1/2025 திங்கட்கிழமை, அஸ்தம் நட்சத்திரம். நால யோகம் என்று ஒரு யோகத்தை சாஸ்திரம் சொல்லுகிறது. அவன் அடையும் சந்தோஷம் பூரண சந்தோஷம். உங்களுக்கு சற்று ஆச்சரியமாக இருக்கும். சந்தோஷத்திலேயே பூரண சந்தோஷம், அரைகுறை சந்தோஷம் என்று இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அதற்கு அவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். அதை பார்ப்போம். 9க்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அவன் உச்சமாக இருக்க, அவனோடு ஒரு கிரகம் லக்னாதிபதி இணைய, பொறாமை இல்லாத ஒரு சந்தோஷத்தை பெறுவான். இதுதான் சாஸ்திரம் சொல்லுகிறது. இதில் நாம் கவனிக்க வேண்டியது 2 விஷயங்கள். பொறாமை இல்லாத சந்தோஷம் என்று ஏன் சொல்ல வேண்டும்? பொறாமை என்று ஒன்று நம் உள்ளத்தில் வந்தால் பூரண சந்தோஷம் ஓடிவிடும். எனவே பொறாமை இல்லாத சந்தோஷம் என்று சொன்னார்கள். சரி, ஒப்புக்கொள்ளலாம். சூத்திரத்தின் ஆரம்பத்தில் 9க்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அவன் உச்சம் பெற்று, ஏன் 9க்கு உடையவன் உச்சம் பெற்று என்று சொல்லவில்லை? 9க்கு உடையவன் ஏறிய நட்சத்திரத்து அதிபதி உச்சம் பெற்று என்று ஏன் சொன்னான்? இது மிகப்பெரிய நுணுக்கமான கேள்வி. 9க்கு உடையவன், அதாவது அந்த ஸ்தானத்தை வைத்து கிரகங்களை வைத்து சொல்வது புறம், வெளியே தெரிவது. அந்த நட்சத்திரத்தை வைத்து சொல்வது அகம், உள்ளே இருப்பது. உள்ளே இருப்பதே சாஸ்வதம். நம் உள்ளத்தில் அழுக்கு இருந்தது என்று சொன்னால் வெளி பார்வைக்கு நல்லது செய்தால் கூட ஒரு கட்டத்தில் அந்த நல்ல எண்ணம் மாறும். ஆனால் உள்ளத்தில் இருந்தால், எனவேதான் வள்ளுவர் சொன்னார், உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வோமெனில். சட்டம் ஈப்பிக்கோ உங்கள் செயலை பார்க்கும். அவன் எண்ணத்தை பார்ப்பான், உங்கள் உள்ளத்தை பார்ப்பான். அதுதான் சாஸ்வதம். எனவே 9க்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அவன் உச்சம் பெற்று, சரியான ஒரு பேச்சு, அருமையாக இருக்கிறது. லக்னாதிபதி அவனுடன் இணைந்து, இந்த குணம் எங்கே போகும்? லக்னாதிபதிக்கு. லக்னாதிபதி யார்? அந்த ஜாதகன். எனவே அவன் நிச்சயமாக பொறாமை இல்லாத ஒருவனாக இருந்து அதன் காரணமாக பூரண சந்தோஷத்தை பெறுவான். அனைவரும் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டிய ஒரு ஸ்லோகம் இது. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, சற்று சிரமப்பட்டு அறிய வேண்டியதை அறிந்து அதன்படி செயல்பட்டு எடுத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக நீங்கள் செய்யும் ஒரு செயல் போதுமான அளவு திருப்தி தராத ஒரு நிலையில் இருக்கிறது. எனவே சற்று கூடுதல் அலைச்சலை இன்று நீங்கள் காணக்கூடும். மிதுன ராசி அன்பர்களே,
எந்த இடத்தில் எப்படி பேசினால் அது நடக்குமோ அந்த இடத்தில் அதை பேசி அதை நடத்துவீர்கள். பேச்சு திறனால் இன்று உங்களுக்கு வெற்றி. கடகராசி அன்பர்களே, எது போன்ற முயற்சி செய்தால் நல்லதோ அந்த முயற்சியை இன்று நீங்கள் கையில் எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிக்கும் நாள் இந்த நாள். சிம்மராசி அன்பர்களே, விரயம் உண்டு, அதுவும் பண விரயம் உண்டு. ஒருவேளை உங்கள் கைப்பொருள், உங்கள் கை காசு உங்களை அறியாமலேயே உங்களை விட்டு செல்லலாம் என்று கவனம். கன்னிராசி அன்பர்களே, இன்று நீங்கள் செய்யும் ஒரு வேலை இதுவரை அவ்வளவாக யாரும் செய்யாதது, என்றென்றும் பேசப்பட போகின்ற அளவுக்கு உன்னதமான உத்தமமான ஒரு செயல். இந்த நாள் நீங்கள் செய்யும் ஒரு வேலை இன்னும் பல காலத்திற்கு பெருமையாக பேசப்படும். துலாம் ராசி அன்பர்களே, நாளைய தேவை என்ன என்பதை கண்டுகொண்டீர்கள். அதற்காக நீங்கள் ஈடுபட்ட ஆராய்ச்சியில் வெற்றி. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களது ஒரு செயலுக்கு உத்தமர்கள், பெரியவர்கள், முகம் தெரியாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் பெரியவர்களாக இருந்தால் போதும், அவர்களால் நல்ல ஆதரவு கொடுக்கப்படும். உத்தமர்களால் பாராட்டக்கூடிய ஒரு செயலை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எதிர்பாராத தொந்தரவுகள் நீங்கள் செய்யும் வேலையில் வரும். எதிர்பாராத சங்கடங்கள் உங்களை சற்றே திணற அடிக்கலாம். சற்று விழிப்புடன் இருக்க வேண்டும். மகர ராசி அன்பர்களே, நல்லதோர் கைங்கரியம் இன்று உங்களால் செய்யப்படும். அது வெற்றி பெற்ற காரணத்தால் உங்களுக்கு கூடுதல் புகழ் உண்டு. இன்று கும்பராசி அன்பர்களே, நல்லபடியாக நடக்கும் என்று கணித்து நீங்கள் செய்த ஒரு செயல் நன்மைக்கு பதில் தீமையை கொண்டு வருகிறது. எச்சரிக்கை தேவை. மீனராசி அன்பர்களே, இன்று உங்களது எண்ணம் நன்றாக இருக்கிறது. அதன் காரணமாக செயலும் நன்றாக இருக்கிறது. அதன் காரணமாக நற்புகழும் வருகின்றது. எனவே இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.